Hi students, welcome to KC Botany. School reopening ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் சார் வந்து வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில காரணங்களால் அந்த ஒரு 10 days வந்து வீடியோ போட முடியல. நம்ம லீவ்லேயே வந்து கொஷின்ஸு டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கலாம், ஸோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் புக் பேக்கு, இன்டீரியர் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான கொஷின், வீக்லி டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸு, ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸில் நான் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறது ஃபுல் மார்க்ஸு, ஈவன் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன், என்னாலையும் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் பயாலஜி பார்த்தீங்கன்னா 95 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட 90 எபோவ் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பயாலஜியில் 68 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 80. சரிங்களா? நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, நம்ம சொல்கிற கொஷினை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிங்க, படிக்க முடியும். சரிங்களா? அதாவது ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் பியூர் சயின்ஸ்க்கு வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. பியூர் சயின்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய டார்கெட் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. நான் வந்து 70க்கு எவ்வளோ எடுக்கணும், 70யா அல்லது வந்து 65, சரிங்களா? நமக்கு 30 மார்க்ஸ் பப்ளி ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்குது, அது வந்து மோஸ்ட்லி எல்லாமே போட்டுருவாங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட்டு 70 மார்க்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும், சரிங்களா? நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு, அரையாண்டு இதில் கேட்கக்கூடிய கொஷினை வச்சு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. ஈவன் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுமே நான் நிறைய டைம் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், காலாண்டு, அரையாண்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஸோ இதை வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. மிட்டம், ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க, நம்ம சொல்கிற கொஷினை வந்து பாருங்கள். ஏன்னா காலாண்டு, அரையாண்டு, அந்த மிட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்கக்கூடிய கொஷினு. ஸோ பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாதிக்காத வண்ணம் தான் கொஷின் எடுப்பாங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிக் இந்த ஸ்டேஜில் இருக்குது, சரிங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் கொஷின் வந்து கஷ்டமாக கேட்பாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஈஸியாக வந்து கேட்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷினை பார்த்து பயம் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக் வைஸாக கொஷின் அது வந்து சேஞ்சஸ் ஆகும், லெவல் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும். ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபுங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கொஷின் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஷினுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டஃப்பாகவே கேட்டுருவாங்க. அதனால் நம்மகிட்ட கூட சொல்லுவாங்க, காலாண்டு அரையாண்டுலாம் ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரல, ஸோ நீங்கள் வந்து காலாண்டு அரையாண்டை வந்து எய்ம் பண்ணி படிக்காதீங்க, பப்ளிக் எக்ஸாமை எய்ம் பண்ணி என்ன பண்ணுங்க, படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா 1 மார்க்ஸ் இதெல்லாமே படிக்கணும். ஸோ இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, நான் வந்து புக்கை படிக்கிறதா அல்லது கைடு ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இல்லை மெட்டீரியல், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் இவ்வளோ நாள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா 1 மார்க்ஸில் புக் பேக்கில் நல்லா படிங்க. அதே மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் படித்தாலும் சரி, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் எது படித்தாலும் சரி புக் பேக் பாருங்கள். நிறைய பேர் சொல்லும்போது பயாலஜினாலே இன்டீரியர் தான் கேட்பாங்க, பாட்னி சுவாலஜிலாம் இன்டீரியர் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இதிலே இருக்காங்க, சரிங்களா? மோஸ்ட்லி நமக்கு பயாலஜி சிலபஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால புக் பேக் வந்து கேட்பாங்க. இப்போ 8 1 மார்க்ஸ் அப்படின்னா 2 அல்லது 3 இப்படி தான் கேட்பாங்க, மெஜாரிட்டி 2, சரிங்களா? ஏதோ ஒரு சில டைம் மட்டும்தான் 3 வரும், மோஸ்ட்லி 2 தான் இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்குறாங்க. ஒரு சில டைம் 1 மட்டுமே கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கன்ஃபார்ம். அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 தான், சரிங்களா? அதை நீங்கள் சாய்ஸில் கூட விட்டுறலாம். ஒரு சில டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் கம்பல்சரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டீரியர் கொஷின் வந்து கேட்குறாங்க. பாட்னியில் அந்த மாதிரி இன்டீரியர் வந்து அதிகமாக கேட்குறதில்ல. ஈவன் பியூர் சயின்ஸ், பாட்னி, சுவாலஜிக்கும் சேம் தான், சரிங்களா? அதனால் நம்ம வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு கம்மியான மார்க்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மார்க்ஸ் வந்து நிறைய பேர் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் நம்ம வந்து எய்ம் பண்ண தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 32 மார்க்ஸ் இருக்குது, சரிங்களா? நமக்கு வந்து 35 டார்கெட்டு இல்லை பியூர் சயின்ஸாக இருந்தால் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 மார்க்கில் 1, அதுக்கடுத்து 2 மார்க்கில் 1. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ் தான் நமக்கு இன்டீரியர். 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3. ஸோ இந்த 7 மார்க்ஸ் தான் நமக்கு டஃப். மீதி 63 மார்க்ஸ் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 63 மார்க்ஸ் நல்லா படிச்சிருங்க.
இன்டீரியர் தானாகவே அதிலே உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இன்டீரியர் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே போல் டயக்ராம் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 டயக்ராம் இவ்வளோ தான் இருக்கும். சுவாலஜியில் அவ்வளோதான் வரும், பாட்னிலையும் அவ்வளோதான் வரும். 11th தான் நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, 12th ரொம்ப கம்மி. ஸோ இதை வந்து பார்த்துட்டாலே போதும். இதுலேருந்து நமக்கு வந்து பியூர் சயின்ஸ் அப்படின்னா பாட்னி சுவாலஜி சொல்லவே தேவையில்ல, 5 மார்க்ஸ் அளவு கன்ஃபார்மாக வரும். அதே பயாலஜிங்கிறப்ப பயோ பாட்னியில் ஒரு 3 மார்க்ஸ், பயோ சுவாலஜியில் ஒரு 3 மார்க்ஸ், இந்த மாதிரிக்கு வரும். சரிங்களா? 6 மார்க்ஸ் வரும். சரிங்களா? பியூர் சயின்ஸ்னால் 10 மார்க்ஸ் வரும். அதனால் கண்டிப்பாக டயக்ராம் கொஸ்டின் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ இன்டீரியர் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து புக்கில் வந்து படிக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். அந்த போல்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. ஈவன் 1 மார்க்ஸுக்கும் அதிலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான கொஷின் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டைம் இல்லாதனால அப்டேட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீக்லி டெஸ்ட் வரும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுறோம். பயாலஜி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே போல் மந்த்லி டெஸ்ட் நடந்தது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணி வச்சுங்க. இந்த இயர் ஃபுல்லாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு பேவும் பண்ண தேவையில்ல. நம்ம லாஸ்ட் இயர் கூட ஒரு இது சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் என்னால் ஜிபே பண்ண முடியல, எனக்கு வந்து அமௌண்ட் இது எல்லாமே இல்லை அப்படி இல்லாமல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டைம் யாருக்கும் எந்த ஒரு ஃபீஸ் இந்த மாதிரிலாம் இல்லை. ஈவன் நம்ம வந்து மெம்பர்ஷிப்புமே அதனால தான் எடுத்துட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதனாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டது என்னென்னா, நான் என்ன ஃபாலோ பண்ணலாம், புக்கா கைடா அல்லது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய சாய்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்கு. ஸோ புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸை குறித்து என்ன பண்ணுங்கள், படிங்க. இல்லை எனக்கு வந்து அது கொஷின் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில அந்த டஃப்பாக நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ அது எந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய மெட்டீரியல் இருக்குது, பாட்னிக்குமே நிறைய மெட்டீரியல் இருக்குது. அண்டு சுவாலஜி இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் ரெடி பண்ணது பயோசுவாலஜிக்கு. இதே போல் பயோ பாட்னி, பியூர் சயின்ஸ் பாட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு. ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கறது என்னென்னா பிரபு சார் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல். சரிங்களா? பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அவரோட மெட்டீரியல் தான். ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புக் பேக்குக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ் முடியுமா அதே தான். இதை தான் நான் உங்களுக்கு வந்து அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் தெரியும். ஸோ இதில் இன்னும் ரொம்ப முக்கியம் என்னென்னா இன்டீரியர் கொஷின் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க இங்கே. சரிங்களா? கொஷின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்டீரியரும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. என்ன 2 மார்க்ஸ், என்ன 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். தமிழ் மீடியத்துக்கு இதே போல் தான் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இதே போல் தான் இருக்கும். சரிங்களா? நான் இது வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நியூவாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதே போல் பயோசுவாலஜி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு ஒருத்தரோட மெட்டீரியல் இருக்கும், பத்மநாபன் சார். ஸோ இந்த மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிக் என்னென்னா மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுப்பேன். என்னென்னா இதிலே முக்கியமான கொஸ்டின் அவரே ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு கொஷின் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டார் இருக்கும். ஸோ எந்த கொஷின் வந்து ஸ்டார் இருக்கோ அதெல்லாமே நீங்களே கூட படிச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து சொல்லலை, ஒரு லீவில் இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப நீங்களே எது ஸ்டார் போட்டிருக்கோ அதெல்லாம் படிச்சுங்க. அவர் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது லாஸ்ட் இயர் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பியூர் சயின்ஸ்க்கும் அதே தான். சரிங்களா? சாரோட மெட்டீரியல் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே இங்கிலீஷ் மீடியமாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 12th இங்கே இருக்கும் செங்கோட்டுன்னு சொல்லிட்டு இந்த சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் இங்கே முன்னாடியே போட்டு கொடுத்துருப்பாரு கலரில். நம்ம பிடிஎஃபாக பார்க்குறப்ப இது வந்து புரியும், அதே வந்து பிரிண்ட் போட்டோன்னா சரியாக தெரியாது. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் போட்டு கொடுத்துருப்பாரு, அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெட் கலரில் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அந்த கொஷினை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த கொஷின் எந்தெந்த இயர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க.
புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து புக்லேயே இருக்கிறதுனால அது வந்து கொடுக்கல. மற்றபடி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷினு அடிஷ்னல் கொஷின் வந்து அடிஷ்னல் தான் இன்டீரியர் கொஷின் சரிங்களா. அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பார் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அடிஷ்னல் ஒன் வேர்டு என்னென்ன இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 அது லெசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுடைய சாய்ஸ் தான், உங்கள் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி நிறைய மெட்டீரியல் இருக்குது சரிங்களா. ஸ்டாஃபும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது உங்கள் ஸ்டாஃப்கிட்ட வந்து கேளுங்க. அவங்க மேபி வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட் கொஷின்ஸு பிடிஎஃப் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் எனக்கு பாட்னியன் சுவாலஜியில் இந்த 5 மார்க்ஸ் எனக்கு புரியல அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் எதனாச்சும் கொடுங்கனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறதே கிடையாது. ஒரு லைக் பண்ணி என்ன பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற மேஜர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷினு இதெல்லாமே நம்ம கண்டினியூவாக அப்டேட் பண்ணுவோம் இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஜூன் மந்த்துக்கான மந்த்லி டெஸ்ட் கொஷின்ஸ் அதே தான் மிட்டம் போர்ஷனும் அதில் வந்து மிங்கிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள் படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.